ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஎஸ் ப்ரோ. நம்மளோட வொக்காபுலரி சீரீஸ்ல இன்னைக்கு டே 7 பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கான ஃபர்ஸ்ட் வேர்ட் வந்து பினைன். ஓகேவா? ஸோ பினைன்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டான வார்த்தை தான். இதை நம்ம வந்து அட்ஜெக்டிவா யூஸ் பண்றோம். இதுக்கான மீனிங் வந்து ரொம்ப கைண்டா இருக்கிறது, ரொம்ப ஹார்ம்லெஸ்ஸா இருக்கிறது. ஓகேங்களா? ஸோ ரொம்ப கைண்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. கைண்டுனா ரொம்ப இரக்க குணம் உள்ளவங்க. அந்த மாதிரி பர்சனை வந்து நம்ம பினைன் பர்சன் அப்படின்னு சொல்றோம். இதுல பாருங்க, எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் வந்து எ பினைன் சோல் வுடன்ட் ஹர்ட் அ ஃப்ளை. ஓகேங்களா? ஒரு ஈ எறும்புக்கு கூட துரோகம் நினைக்காதவங்க, ஒரு ஈ எறும்பு கூட ஹார்ம் பண்ண மாட்டாங்க. அது வந்து ஏதாவது ஒரு கேடு விளைவிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ரொம்ப கைண்டான பர்சனை தான் நம்ம பினைன் அப்படின்னு சொல்றோம். ஸோ சினானிம் பார்த்தீங்கன்னா கைண்டு, ஹார்ம்லெஸ், ஜென்டில் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஓகே. அடுத்த நெக்ஸ்ட் வேர்டு வந்து இம்ப்ளிசிட். ஓகே. ஸோ இம்ப்ளிசிட் வந்து அட்ஜெக்டிவா யூஸ் பண்றோம். இது என்னன்னா இம்ப்ளைடு பட் நாட் கிளியர்லி ஸ்டேட்டட். ஓகேங்களா? அப்படின்னா என்ன மீனிங்னா ஒரு விஷயத்த வந்து டைரக்டா சொல்லாம இன்டைரக்டா சொல்றது, இம்ப்ளை பண்ணி சொல்றதுன்னா அப்படியே மறைமுகமா ஒரு விஷயத்த வந்து இன்னொருத்தவங்களுக்கு புரிய வைக்கிறது. சோ பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து இங்க நான் ஒரு டயக்ராம் கொடுத்துருக்கேன் பாருங்க. அமன் கேவ் ஸ்ரேயா கிஃப்ட் ஆஃப் ரோசஸ். ஓகேங்களா? அமன் வந்து ஸ்ரேயாக்கு வந்து ரோஸ வந்து கிஃப்டா கொடுக்குறாப்ல. இப்ப ரோஸ கிஃப்டா கொடுக்குறாங்கன்னா இப்ப இதுல வந்து இன்டைரக்டா நம்ம என்ன மீனிங் எடுத்துக்கலாம்? இப்ப வந்து அமன் வந்து ஸ்ரேயா கிட்ட என்ன சொல்ல வராங்கங்கிறது தெளிவா புரியுது. ஓகேங்களா? அமன் வந்து ஸ்ரேயா கிட்ட அவங்களோட லவ்வ சொல்ல வராங்க. அதை டைரக்டா அவங்க சொல்லாம என்ன பண்றாங்க? இந்த ரோஸ் மூலமா கொடுத்து அவங்களோட லவ்வ வந்து வெளிப்படுத்துறாங்க. இப்ப இந்த இடத்துல லவ் சொன்னது வந்து டைரக்டா நடக்கல. இன்டைரக்டா சொல்றாங்க. அப்போ ஒரு விஷயத்த நீங்க டைரக்டா சொல்லாம அதை இன்டைரக்டா மத்தவங்களுக்கு புரிய வச்சீங்க அப்படின்னா அதுக்கு பேர் தான் என்னன்னா இம்ப்ளிசிட். ஓகேவா? சோ இந்த இம்ப்ளிசிட்டுக்கு ஆப்போசிட் வேர்டு ஒன்னு இருக்கு. அது வந்து என்னன்னா எக்ஸ்பிளிசிட். அப்ப எக்ஸ்பிளிசிட் அப்படிங்கிறது எந்த ஒளிவு மறைவும் இல்லாம டைரக்டா ஒரு விஷயத்த அப்படியே சொல்றது. சரியா? சோ எக்ஸ்பிளிசிட். இம்ப்ளிசிட்டுக்கு ஆப்போசிட் தான் என்னது? எக்ஸ்பிளிசிட். இதுல மறைமுகமே இல்லாம டைரக்டா சொல்றது. ஓகேங்களா? சோ இதுல வந்து ஃபுல்லா ஓப்பனா இருக்கிறது. என்ன நம்ம தோணுதோ அதை அப்படியே மூஞ்சில அடிக்கிற மாதிரி நேராவே சொல்லிடுறது. எதை பத்தி நம்ம மறைமுகமா அப்படியே ஒளிச்சு மறைச்சு அது அப்படியே இன்டைரக்டாலாம் நம்ம சொல்றது இல்ல. டைரக்டா சொன்னீங்கன்னா எக்ஸ்பிளிசிட், இன்டைரக்டா அதை கன்வே பண்ணீங்கன்னா அது பேரு இம்ப்ளிசிட். சோ இந்த இம்ப்ளிசிட்டுக்கு இன்னொரு ஒரு மீனிங்கும் இருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்ப்ளீட், முழுமையாக அப்படின்னு நம்ம அர்த்தம் எடுத்துக்கலாம். சரியா? சோ இம்ப்ளிசிட்டுக்கான இன்னொரு மீனிங் வந்து கம்ப்ளீட். இப்ப இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் சொன்னோம்னா ஐ ஹாவ் அ இம்ப்ளிசிட் நாலேஜ் இன் இங்கிலீஷ். அப்படின்னா என்ன அர்த்தம்னா எனக்கு இங்கிலீஷ்ல வந்து ஒரு முழுமையான நாலேஜ் இருக்கு, ஒரு கம்ப்ளீட் நாலேஜ் இருக்கு. ஓகேங்களா? சோ ஐ ஹாவ் இம்ப்ளிசிட் நாலேஜ் இன் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கணும். சோ புரியுதா? சோ இம்ப்ளிசிட்டுக்கு ரெண்டு விதமான மீனிங் இருக்கு. ஒன்னு ஒரு விஷயத்தை இன்டைரக்டா கன்வே பண்றது, இன்டைரக்டா செய்யறது தான் என்னது? இம்ப்ளிசிட். அதே நேரத்துல கம்ப்ளீட் அப்படிங்கிற இன்னொரு ஒரு அர்த்தத்தையும் நம்ம எடுத்துக்கலாம், முழுமையாக அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. சோ இல்ல எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க. தேர் வாஸ் அன் இம்ப்ளிசிட் வார்னிங் இன் ஹிஸ் வேர்ட்ஸ். அவன் சொல்லக்கூடிய வார்த்தைகள்ல ஒரு மறைமுகமா ஒரு வார்னிங் இருக்கு, ஒரு எச்சரிக்கை கொடுக்குறான் நமக்கு, அதை மறைமுகமா கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு. சோ சினானிம் பாத்தீங்கன்னா இம்ப்ளைடு அண்ட் இன்டைரக்ட். கிளியரா? சோ இப்ப நம்ம பார்த்தது வந்து இம்ப்ளிசிட்டுக்கு ஆப்போசிட் எக்ஸ்பிளிசிட் பார்த்திருக்கோம். சோ எப்படி இம்ப்ளிசிட்ட வந்து மறைமுகமா சொல்றோமோ எக்ஸ்பிளிசிட்ங்கிறதும் அது மறைமுகமா இல்லாம நேரடியாவே சொல்லிடுறது. ஓகே. அடுத்தது பாருங்க. கிரிகேரியஸ். ஓகே. இந்த கிரிகேரியஸ் வந்து அதிக முறை எஸ்எஸ்சில கேட்ட வார்த்தை. ஓகேங்களா? சோ ரொம்பவே ஃப்ரீக்வென்ட்டாவே இந்த வார்த்தையை பத்தி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. சோ இதுக்கான மீனிங் வந்து அட்ஜெக்டிவ். இது என்னன்னா லவ்விங் கம்பெனி ஆஃப் அதர்ஸ். நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸ்ல வந்து சோஷியபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை பார்த்திருந்தோம். ஓகேங்களா? சோ சோஷியபிளுக்கு என்ன மீனிங்கோ அதே மீனிங் தான் இந்த கிரிகேரியஸ்க்கும். ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு சினோனிம் தான். புரியுதா? சோ மத்தவங்க கிட்ட ஃப்ரெண்ட்லியா இருக்கிறவங்க, ரொம்ப சோஷியலைஸா இருக்கிறவங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி இருக்கக்கூடிய பர்சனை வந்து நம்ம கிரிகேரியஸ்னு சொல்றோம். சினோனிம் பாத்தீங்கன்னா சோஷியல், ஃப்ரெண்ட்லி அண்ட் அவுட் கோயிங். அடுத்த வார்த்தை வந்து ஃபீபிள். சோ ஃபீபிள்ங்கிறத நம்ம நிறைய இடத்துல பார்த்திருப்போம். நீங்க வந்து நிறைய எஸ்எஸ்சி டெஸ்ட் எல்லாம் போட்டு பார்க்குறீங்கன்னா இந்த ஃபீபிள்ங்கிற வார்த்தை அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். சோ இதுக்கான மீனிங் வந்து அட்ஜெக்டிவ். இது என்னன்னா வீக் ஆர் லேக்கிங் ஸ்ட்ரென்த். ஓகேங்களா? வீக் ஆர் லேக்கிங் ஸ்ட்ரென்த். அதாவது ரொம்ப வலிமையே இல்லாம ரொம்ப வீக்கா இருக்கிறது. ஓகேங்களா? ரொம்ப ஸ்ட்ரென்த்தே இல்லாம இருக்கிறது. ஓகேங்களா? அது எப்போ வரும்? நம்ம வயதான காலகட்டத்துல நம்ம வந்து என்ன பண்ணுவோம்? நம்ம பாடியில ஸ்ட்ரென்த்தே இருக்காது. அந்த மாதிரிப்பட்ட கண்டிஷன்ல தான் நம்ம என்ன சொல்றோம்? ஃபீபிள் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஹிஸ் வாய்ஸ் சவுண்டட் ஃபீபிள் ஆஃப்டர் த இல்னஸ். ஓகேங்களா? அவனுக்கு உடம்பு சரியில்லாம போயிருச்சு. அதனால அவனோட வாய்ஸ் வந்து ரொம்ப வீக் ஆயிடுச்சு. ரொம்ப ஸ்ட்ரென்த்தே இல்லாம நல்ல சவுண்டா நல்லா போல்டா பேசக்கூடிய இப்ப ரொம்ப மெதுவா பேசுறான். அந்த மாதிரி. ஓகேங்களா? அப்போ நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல ஒரு வார்த்தை பார்த்தோம். என்னன்னா பியூசென்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை நான் சொல்லியிருந்தேன். பியூசென்ட்க்கு என்ன சொல்லியிருந்தேன்? ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறது. ஓகேங்களா? ரொம்ப டாமினன்ட்டா இருக்கிறது, ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கிறது. அப்ப இந்த பியூசென்ட்க்கு ஆப்போசிட் மீனிங் தான் என்னது? இந்த ஃபீபிள். புரியுதா? பியூசென்ட், ஃபீபிள் ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு ஆப்போசிட். ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு ஆன்டனிம்ஸ் எடுத்துக்கணும். சோ இது பாருங்க, சினானிம் வந்து வீக்,
ஃப்ரஜைல் அப்படின்னு எடுத்துக்கலாம். எப்பவுமே நம்ம வேர்டு படிக்கும்போது இதுக்கு முன்னாடி படிச்ச வார்த்தைகள் ஏதாவது இதுக்கு ரிலேட்டடா இருக்கு, இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்குன்னா அதையும் அது கூட கம்பேர் பண்ணி நம்ம படிச்சிட்டோம்னா நமக்கு ரிவிஷன் பண்ண மாதிரியும் ஆச்சு. அது மட்டும் இல்லாம இந்த வார்த்தைகள் வந்து ஈஸியா மறக்கவும் செய்யாது. நமக்கு வந்து ரொம்ப நாளத்துக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்ப அடுத்த பாருங்க அசிட்டிக். இந்த அசிட்டிக் அப்படிங்கிறத வந்து நீங்க அட்ஜெக்டிவாவும் யூஸ் பண்ணலாம், நவுனாவும் யூஸ் பண்ணலாம். இது என்னன்னா லிவிங் a சிம்பிள் லைஃப் வித்தவுட் லக்ஸரி. அப்ப அதாவது என்னன்னா ஒரு துறவு வாழ்க்கை மாரி. சரிங்களா? துறவு வாழ்க்கை மாரி. நமக்கு வந்து லைஃப்ல எந்த ப்ளஷரும் தேவை. எனக்கு சந்தோஷம் எதுவுமே தேவையில்ல. ரொம்ப சிம்பிளா நான் வாழப் போறேன். ரொம்ப சிம்பிளா வாழப் போறேன். இப்போ ஒரு துறவி மாதிரி ஒரு வாழக்கூடிய வாழ்க்கைய தான் நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா, அசெடிக் லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அசெடிக் லைஃப் எல்லாராலயும் வாழ முடியாது. அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஓகேவா? ஸோ சினோனிம் பார்த்தீங்கன்னா, சிம்பிள், டிசிப்ளின்டு. ஹி ஃபாலோட் அ ஹி ஃபாலோட் அன் அசெடிக் லைஃப் ஸ்டைல். ஓகேங்களா? ஸோ அசெடிக் லைஃப் ஸ்டைல்ங்கிறது நமக்கு இருக்கக்கூடிய சந்தோஷம் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு, ரொம்ப சிம்பிளான உங்ககிட்ட எவ்வளவுதான் பணம் இருந்தாலும், ரொம்ப சிம்பிளான ஒரு லைஃப்ல நீங்க லீட் பண்ண போறீங்க. ஒரு துறவி மாரி என்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் விட்டுட்டு, நான் வந்து ஒரு துறவி மாரி ஒரு துறவு வாழ்க்கைய வாழப் போறேன். அந்த மாதிரி சொல்லக்கூடியதான் என்னது அசெட்டிக் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் வந்து ஆக்னோஸ்டிக். ஸோ ஆக்னோஸ்டிக் வந்து நீங்க நவுனாவும் யூஸ் பண்ணலாம், அட்ஜெக்டிவாவும் யூஸ் பண்ணலாம். இதுக்கான மீனிங் வந்து எ பர்சன் அன்ஷூர் அபவுட் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் காட். அப்ப கடவுள் இருக்கிறாரா இல்லையா அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு தெளிவு இல்ல. நான் இருக்காருன்னு நம்பல, இல்லைங்கன்னு நம்பல. ஓகேங்களா? நான் கடவுள் இருக்காருன்னு நான் நம்பல, இல்லைன்னு நம்பல. அப்ப இந்த மாதிரி ரெண்டுலயுமே இத ஒண்ணு இருக்குன்னு சொல்லணும், அல்லது இல்லன்னு சொல்லணும். இது 2மே இல்லாம, இது 2க்கும் நடுவுல இருக்கக்கூடிய அந்த சிச்சுவேஷன் தான் இந்த ஆக்னோஸ்டிக். அப்ப ஆக்னோஸ்டிக் பெர்சனுக்கு வந்து கடவுள் இருக்காரா, இல்லையான்னு சொல்லிட்டு, அதுல ஒரு தெளிவு இல்லை. அதுல ஒரு புரிதல் இல்லை. அதுல வந்து ஒரு நம்பிக்கை இல்ல. இருக்காருன்னும் சொல்ல முடியாது, இல்லன்னும் சொல்ல முடியாது. அந்த மாரி ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கிறது தான். ஹி இஸ் ஆக்னோஸ்டிக் அபவுட் ரிலிஜியஸ் பிலீஃப் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்கோம். ஸோ சினானிம் பார்த்தீங்கன்னா, டவுட்ஃபுல், அன்ஷூர் அந்த மாரி எடுத்துக்கலாம். ஸோ அப்ப இந்த ஆக்னோஸ்டிக் பார்த்துட்டோம்ல. அப்ப ஆக்னோஸ்டிக்னா ஒரு 2 வார்த்தை இருக்கு. இங்க நான் ஒண்ணு குடுத்துருக்கேன் பாருங்க. ஏத்திஸ்ட்ன்னு சொல்லிட்டு. இந்த ஏத்திஸ்டுக்கான மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏத்திஸ்ட் அப்படிங்கிறது கடவுள் மேல சுத்தமா நம்பிக்கை இல்லை. கடவுள்னு ஒருத்தர் இல்லவே இல்ல அப்படின்னு சொல்றது தான் என்னது ஏத்திஸ்ட். கடவுள் நம்பிக்கை இல்லாதவர், கடவுள்னு ஒருத்தர் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்புறவர். அவர்தான் ஏத்திஸ்ட். அப்ப இந்த ஏத்திஸ்டுக்கு ஆப்போசிட்டா ஒருத்தர் இருக்கணும்ல, அவர் யாரு? தீஸ்ட். ஸோ தீஸ்ட் அப்படிங்கிறவர் வந்து கடவுளை முழுமையாக நம்பக்கூடியவர். கடவுள் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு முழுமையா நம்பக்கூடிய பர்சன் வந்து தீஸ்ட். கடவுளே இல்லைன்னு சொல்றவங்க ஏத்திஸ்ட். 2க்கும் நடுவுல இருக்கிறவங்க ஆக்னோஸ்டிக். கிளியரா புரியுதா? நெக்ஸ்ட் நெபுலஸ். ஓகேங்களா? ஸோ நெபுலஸ் அப்படிங்கிறது முக்கியமான வார்த்தை தான். இதை வந்து அப்ஜெக்டிவா நம்ம யூஸ் பண்றோம். ஸோ நெபுலஸ்க்கான மீனிங் வந்து அன்கிளியர் ஆர் வேக். ஸோ இந்த வேக் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். வேகுங்கிறது என்னன்னா, ஒரு விஷயம் வந்து ஒரு கிளாரிட்டி இல்லாம இருக்கு. அதை பார்த்தா நமக்கு புரியல, புரியிற அளவுக்கு அது இல்ல அப்படின்னா, அந்த மாரி விஷயத்த வந்து ரொம்ப வேகா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். இப்ப ஏதாவது ஒரு கிளாஸ் எடுக்குறாங்க, ஒரு டீச்சர் ஒரு கிளாஸ் எடுக்குறாங்க. அந்த கிளாஸ் வந்து ஒரு கிளாரிட்டி இல்லாம இருக்கு. அப்படியே சும்மா பொத்தாம் பொதுவா மேலோட்டமா எடுத்துட்டு போறாங்க. அதுல ஒரு டெப்த்தா அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணல அப்படின்னா, அந்த கிளாஸ் வந்து ரொம்ப வேகா இருக்கு, ரொம்ப அன்கிளியரா இருக்கு, ரொம்ப நெபுலஸா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? சோ அப்ப இந்த நெபுலஸ்ங்கிற வார்த்தை எங்க இருந்து வந்ததுன்னா, இப்ப நெபுலா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போம் ஜியோகிராஃபி. ஸ்பேஸ்ல வந்து நெபுலா அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, ஒரு ஸ்டார் வந்து வெடிச்சு அந்த ஸ்டார்ல இருக்கக்கூடிய அந்த குட்டி குட்டி துகள்கள், டஸ்ட் எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு இங்க நான் இமேஜ்ல காட்டியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு இதை வந்து உருவாக்கும். இதுக்கு பேர் தான் என்னன்னா நெபுலா. இந்த நெபுலாக்கு வந்து ஒரு ப்ராப்பர் ஷேப்பே கிடையாது. நெபுலா வந்து இந்த ஷேப்ல தான் இப்போ நார்மலா வந்து பிளானட்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு ஸ்பெரிக்கல் ஷேப்ல இருக்கு. அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு அஹ், குறிப்பிட்ட ஒரு ஷேப் இருக்கும். அப்ப எந்த ஷேப்புமே இல்லாம சும்மா அங்கங்க சிதறி கிடக்குது, அன்கிளியரா இருக்குது. அந்த மாதிரிப்பட்ட விஷயத்தை தான் நம்ம நெபுலான்னு சொல்லுவோம். ஸோ அந்த நெபுலால இருந்து தான் இந்த நெபுலஸ் அப்படிங்கிறது வந்திருக்கு. ஸோ நெபுலஸ் இஸ் அன்கிளியர் ஆர் வேக். இப்போ இதுல வந்து நம்ம பழைய வார்த்தையை கொஞ்சம் இணைச்சு பார்ப்போம். போன கிளாஸ்ல ஒரு வார்த்தை படிச்சோம். என்ன வார்த்தை படிச்சோம்? அன்ஃபேதமபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை நம்ம படிச்சிருந்தோம். இந்த அன்ஃபேதமபிள்க்கு நான் என்ன அர்த்தம் சொல்லியிருந்தேன்? இம்பாசிபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். ஒரு விஷயத்த வந்து நம்மளால புரிஞ்சிக்கவே முடியல அப்படின்னா அது அன்ஃபேதமபிள். அப்ப இந்த நெபுலஸும் அதுதான். என்னால புரிஞ்சிக்க முடியல. பாருங்க, இஸ் பிளான் வாஸ் டூ நெபுலஸ் டு அண்டர்ஸ்டாண்ட். வேகா இருக்கு, அன்கிளியரா இருக்கு. இதனால என்னால புரிஞ்சுக்க. அப்ப உங்களுக்கு நெபுலஸா இருக்கக்கூடிய விஷயத்தையும் உங்களால புரிஞ்சுக்க முடியாது. அப்ப இந்த அன்ஃபேதமபிளுக்கும் இந்த நெபுலஸ்க்கும் என்ன டிஃபரெண்ட்? என்ன டிஃபரெண்ட்ங்கிறத நான் தெளிவா சொல்றேன். அன்ஃபேதமபிள் அப்படிங்கிறது, இப்போ நீங்க வந்து ஒரு செமினார்ல போய் உட்காருறீங்க. அந்த செமினார்ல வந்து ஏதோ அஹ், ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியர் வந்து ஏதோ ஒரு கோடிங்கை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஆனா உங்களுக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கும் எந்த ஒரு தொடர்புமே கிடையாது. நீங்க வந்து ஒரு பயாலஜி ஸ்டூடெண்ட். ஓகேங்களா? ஸோ கம்ப்யூட்டர்ல கோடிங்னா உங்களுக்கு என்னன்னே தெரியாது. அப்போ அந்த ஒரு அந்த ஒரு ஃபேக்கல்டி வந்து கோடிங்க பத்தி அவர் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றாரு. சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணாரு. அவர் என்னதான் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் உங்களுக்கு அதை பத்தின பேசிக் நாலேஜ் இல்லைங்கிறதுனால அவர் சொல்லக்கூடிய டேர்ம்ஸ் எதுவுமே உங்களுக்கு புரியாது. அப்ப கண்டிப்பா அவர் கொடுக்கக்கூடிய எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆக போறது இல்லை.
அந்த சிச்சுவேஷன்ல உங்களுக்கு நீங்க என்னது அன்ஃபேதமபிள். ஓகேங்களா? அப்போ அவர் கொடுக்கக்கூடிய லெக்சர் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கு? அன்ஃபேதமபிளா இருக்கு. இம்பாசிபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா எனக்கு அதை பத்தின நாலேஜே கிடையாது. அதை பத்தின பேசிக்கே கிடையாது. ஆனா அவரோட எக்ஸ்பிளனேஷன்ல எந்த குறையும் கிடையாது. அவர் கரெக்டா தான் எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஓகேவா? சரி, ஓகே. இப்ப நெபுலஸ் எப்போ வரும் அப்படின்னா, அதே இது நீங்க ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் தான். உங்களுக்கு பேசிக் எல்லாமே தெரியும். உங்களுக்கு அதே மாதிரி ஒரு ஃபேக்கல்டி ஒரு செமினார் கொடுக்குறாரு. ஒரு கோடிங்கை பத்தி டீச் பண்றாரு. ஆனா அவர் டீச் பண்றதுல எந்த கிளாரிட்டியுமே இல்ல. இப்ப இந்த இடத்துல பிரச்சனை யார்கிட்ட இருக்கு? டீச் பண்ற அந்த பர்சன்ட் இருக்கு. அவர் கிளியரா இல்லாம சும்மா மேலோட்டமா அப்படியே சும்மா அங்கங்க அப்படி சொல்லிட்டு ஒரு கனெக்ஷனே இல்லாம அந்த கிளாஸ் எடுத்துட்டு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த செமினார் எடுத்துட்டு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அது எப்படி இருக்கும்? அது வந்து அவர் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணல அப்படிங்கிறதுனால உங்களுக்கு புரியல. அப்ப அந்த எக்ஸ்பிளனேஷன் நம்ம என்னன்னு எடுத்துக்கணும்? நெபுலஸ் அப்படின்னு எடுத்துக்கணும். புரியுதா? சோ 2க்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. கம்பேர் பண்ணி படிச்சுக்கோங்க. முக்கியமான சினோனிம் வந்து வேக். ஓகேவா? சோ வேக்னு எடுத்துக்கலாம், அன்கிளியர்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் எருடைட். எருடைட்டுங்கிறது அட்ஜெக்டிவ். ஹைலி நாலேஜபிள் ஆர் ரொம்ப படிச்ச ரொம்ப அறிவார்ந்த பர்சனை குறிக்கிறதுக்கு இந்த எருடைட் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. இஸ் அன் எருடைட் ப்ரொஃபசர், லேர்ன்டு, நாலேஜபிள், ஸ்காலர்லி. ஓகேங்களா? ரொம்ப அதிகமா படிச்சவங்க, ரொம்ப அதிகமா அறிவாளியான பர்சனை குறிக்கிறதுக்கு எருடைட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த என்கோமியம். என்கோமியம்ங்கிறது ஒரு நவுனு. எ ஸ்பீச் ஆர் ரைட்டிங் தட் பிரைசஸ் சம்ஒன் ஹைலி. இதுக்கு நல்ல எக்ஸாம்பிள்னா அந்த காலத்துல புலவர்கள்லாம் மன்னர்களை பாராட்டி பாட்டு பாடுவாங்க, மன்னர்களை பாராட்டி பேசுவாங்க. அந்த மாதிரிப்பட்ட அந்த ஸ்பீச்சை தான் நம்ம என்ன சொல்றோம், அல்லது அந்த பாட்டு அந்த ரைட்டிங் அதை தான் நம்ம என்ன சொல்றோம்னா என்கோமியம் அப்படின்னு சொல்றோம். ஒருத்தங்களை புகழ்ந்து பேசுறது, ஒருத்தங்களை புகழ்ந்து எழுதுறது, இந்த மாதிரிப்பட்ட விஷயம் தான் என்கோமியம். த டீச்சர் கேவ் அன் என்கோமியம் ஃபார் அன் எக்ஸலன்ட் பெர்ஃபார்மன்ஸ். ஓகேங்களா? அப்போ ஒரு பொண்ணு அவங்க வந்து ஏதோ ஒரு டான்ஸோ ஏதோ ஒரு ஸ்பீச்சோ ஏதோ ஒரு இதுல நல்லா அவங்க பெர்ஃபார்ம் பண்ணதுனால டீச்சர் வந்து என்ன கொடுக்குறாங்க, அவங்களுக்கு ஒரு என்கோமியம் கொடுக்குறாங்க. என்கோமியம் என்னது? அவங்கள பிரைஸ் பண்ணி பேசுறாங்க, அந்த மாதிரி சொல்லி கொடுக்குறது. சினோனிம் பாருங்க, பிரைஸ் பண்றது, ட்ரிபியூட் பண்றது, அப்ரிஷியேட் பண்றது, இது எல்லாமே இதுக்கான சினோனிமா இருக்கும் போது. நெக்ஸ்ட் கேஸ்டிகேஷன். ஸோ கேஸ்டிகேஷனும் ஒரு நவுன் தான். இதுக்கான மீனிங் வந்து சிவியர் கிரிட்டிசிசம் ஆர் பனிஷ்மெண்ட். சிவியரா ஒருத்தவங்க செஞ்ச விஷயத்த பயங்கரமா அதை வந்து விமர்சனம் பண்றது, அது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் பண்றதுன்னு எடுத்துக்கலாம். அல்லது ஒரு செஞ்ச தப்புக்கு ஒரு சிவியரான ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குறது. ஓகேங்களா? சோ கிரிட்டிசிசம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நீங்க ஏதோ ஒரு செயல் செஞ்சுட்டீங்க, அந்த செயல் செஞ்சதுனால அந்த செயல் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கிரிட்டிசைஸ் பண்றாங்கன்னு அர்த்தம், உங்களை திட்டுறாங்கன்னு அர்த்தம். உங்களை திட்டுறாங்க, நீ செஞ்ச தப்புன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அல்லது பனிஷ்மெண்ட் கொடுக்குறேன். இப்ப குழந்தைங்க தப்பு பண்ண என்ன பண்ணுவாங்க? ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் திட்டுவாங்க, அடுத்து மறுபடியும் அதை ரிப்பீட் பண்ண என்ன பண்ணுவாங்க? மறுபடியும் ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. சோ இந்த மாதிரி சிவியரா கிரிட்டிசைஸ் பண்றதோ பனிஷ் பண்றதோ கேஸ்டிகேஷன். He faced castigation for his careless mistake. ஸோ சினோனிம் பார்த்தீங்கன்னா பனிஷ்மெண்ட், ஸ்கோல்டிங், ரெப்ரிமேண்ட். ஸோ இந்த ரெப்ரிமேண்டுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை. ஸோ ரெப்ரிமேண்டுக்கு இந்த கேஸ்டிகேஷனை நீங்க சினோனிமா எடுத்துக்கலாம். ஸோ ரெப்ரிமேண்டுங்கிற வார்த்தையை தனியா பார்த்துக்கோங்க. இதுவும் நம்ம தனியா படிக்கக்கூடிய ஒரு முக்கியமான வார்த்தை தான். சரி, ஸோ ரெப்ரிமேண்ட்னால என்னதான், நீங்க செஞ்ச தப்புக்கு கொடுக்கக்கூடிய பனிஷ்மெண்ட் தான் என்னது? ரெப்ரிமேண்ட். ஓகே, ஸோ ரெப்ரிமேண்டுங்கிறது வெர்பா நீங்க எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ ரெப்ரிமேண்டுங்கிறது ஒரு வெர்பு. கிளியரா புரிஞ்சுதா? சோ இவ்வளவுதான் இன்னைக்கான 10 வார்த்தைகள். சோ இன்னைக்கு பார்த்த வார்த்தைகள்ல நிறைய வார்த்தைகள் வந்து கொஞ்சமே நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. சோ உங்களுக்கு தெளிவா பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். சோ ஜஸ்ட் ஒருக்கா எல்லாரும் கேட்ட மாதிரி ஒரு கிளான்ஸ் பார்த்துரும். ஓகேங்களா? சோ நீங்க என்ன கேட்டிருந்தீங்கன்னா, இந்த மாதிரி லாஸ்ட் கிளாஸ் முடியும் போது 10 வேர்டு முடியும் போது அந்த 10 வேர்டையும் சேர்த்து ஒரே ஸ்லைடில் கொடுக்க சொன்னீங்க. சோ நான் எடுக்கல, நான் அடுத்த கிளாஸ்ல இருந்து அது கொடுக்க ட்ரை பண்றேன். சரியா? சோ அப்ப பாருங்க. சோ ஃபர்ஸ்ட் வேர்டு இன்னைக்கு என்ன பார்த்தோம்? பினைன் பார்த்தோம். சோ பினைனா என்னது? கைண்ட் ஆர் ஹார்ம்லெஸ். நெக்ஸ்ட் இம்ப்ளிசிட்னா என்னது? ஒரு விஷயத்தை இன்டைரக்டா நம்ம புரிய வைக்கிறதுக்கு பேர் தான் என்னது? இம்ப்ளிசிட். அதோட ஆப்போசிட் என்னது? எக்ஸ்பிளிசிட். இம்ப்ளிசிட்டுக்கு இன்னொரு மீனிங் இருக்குன்னு சொன்னா அது பேரு கம்ப்ளீட். கிரிகேரியஸ்னா என்னது? சோஷியபிளா இருக்கிறது, ஃப்ரெண்ட்லியா இருக்கிறது. ஃபீபிள்னா ரொம்ப வீக்கா இருக்கிறது, ரொம்ப ஸ்ட்ரென்த் கம்மியா இருக்கக்கூடியது. அசெட்டிக்னா என்னது? ஒரு துறவி வாழ்க்கையை வாழ்றது, ஒரு துறவி மாதிரி ஒரு வாழ்க்கை, சிம்பிளா இருக்கிறது, டிசிப்ளினா இருக்கிறது. அடுத்து ஆக்னோஸ்டிக்னா என்னது? கடவுள் இருக்காரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெளிவில்லாம இருக்கிறது. ஏத்திஸ்ட்னா கடவுள் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு முழுமையா நம்புறது. தீஸ்ட்னா கடவுள் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு முழுமையா நம்புறது. நெபுலஸ்னா என்னது? அன்கிளியர் அண்ட் வேகா இருக்கக்கூடிய விஷயங்கள். அடுத்த நெக்ஸ்ட் பார்க்கக்கூடியது எருடைட் அப்படின்னா ஹைலி நாலேஜபிள் பர்சன். என்கோமியம் அப்படின்னா பாராட்டி பேசக்கூடிய, பிரைஸ் பண்ணி பேசக்கூடிய ஸ்பீச் ஆர் ரைட்டிங்க சொல்லலாம். நெக்ஸ்டா லாஸ்ட் நம்ம பார்த்தது கேஸ்டிகேஷன், சிவியர் கிரிட்டிசிசம் ஆர் பனிஷ்மெண்ட். கிளியரா புரிஞ்சுதா? சோ இன்னைக்கு பார்த்த வார்த்தைகள் ஏதாவது டவுட் இருந்தா கண்டிப்பா கமெண்ட்ல போடுங்க. வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த டே 8ல நான் மீட் பண்றேன். தேங்க்யூ, பாய்.